கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழகம் வந்திருந்த தமிழக பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் பிரகாஷ் ஜவடேகர், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த தலைவர்கள் எல்லாம் சந்தித்து சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தேமுதிக தரப்பிலிருந்து இந்த சந்திப்பு என்பது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். தேமுதிக இதுவரை யாருடன் கூட்டணி என்கிற நிலைப்பாட்டை உறுதியாக எடுக்காத ஒரு சூழ்நிலையில் தற்போது பிரகாஷ் ஜவடேகர் இரண்டாவது முறையாக வந்து இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திப்பார் என்று நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சற்று முன்பு சென்னை விமான நிலையத்தில் தரங்கிருக்கக்கூடிய பிரகாஷ் ஜவடேகர் நேரடியாக விஜயகாந்தை சந்தித்து அதன் பின்பு கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கான ஒரு முன்னேற்பாடாகவே நாம் இதை பார்க்கலாம். இது எப்படியாவது தேமுதிகவை பாரதிய ஜனதா அணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் பிரகாஷ் ஜவடேகர் பாரதிய ஜனதாவினுடைய மேலிடம் தொடர்ச்சியாக முயற்சி செய்து வருகிறது என்பதைத்தான் இதை காட்டுகிறது. அதாவது நாம் சற்று பின்னோக்கி பார்த்தால் ஏற்கனவே தமிழக மேலிட பொறுப்பாளராக இருந்த முரளிதர் ராவுக்கு பதிலாக 2 மேலிட பொறுப்பாளர்களை மத்திய பாரதிய ஜனதா தலைமை என்பது நியமித்திருந்தது. ஒருவர் பிரகாஷ் ஜவடேகர், மற்றொருவர் பியூஷ் கோயல். பிரகாஷ் ஜவடேகருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான பணி என்பது தேமுதிகவை மீண்டும் பாரதிய ஜனதா அணிக்குள் எப்படி 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோமோ அதுபோன்று தேமுதிகவை மீண்டும் பாரதிய ஜனதா அணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற பணி முக்கியமான பணியாக வழங்கப்பட்டிருந்தது. அதன் முயற்சிகளை தொடர்ச்சியாக பிரகாஷ் ஜவடேகர் எடுத்து வந்திருந்தார். முதல் கட்ட பேச்சுவார்த்தை பெரிய அளவுக்கு வெற்றிகரமானதாக அமையவில்லை என்று செய்திகள் சொன்னாலும் தேமுதிக தரப்பு அதை மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தேமுதிக தரப்பு அதற்கு விளக்கம் அளித்திருந்தாலும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடத்துவது, தேமுதிகவை பாரதிய ஜனதா கூட்டணிக்குள் கொண்டு வருவது, இன்னும் அடுத்தபடியாக பாமக உள்ளிட்ட ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு தற்போது எந்தெந்த கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அத்தனை கட்சிகளையும் ஒன்றிணைத்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் களம் காண்பது என்கிற அடிப்படையில் தான் தற்போது பிரகாஷ் ஜவடேகரின் வருகை அமைந்திருக்கிறது. தம்பி தமிழரசன், தியாகச்செம்மல், இப்போ இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை, அதாவது கூட்டணி குறித்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக அவர் தமிழகம் வந்திருக்கிறார் என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தேமுதிகவை பாரதிய ஜனதா கூட்டணியில் கொண்டு வருவதற்காக பாரதிய ஜனதா ஒரு பக்கம் இந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. முதல்ல தேமுதிகவுக்கும் பாரதிய ஜனதாவிற்குமான கூட்டணிக்கு ஒரு இணக்கமான சூழல் இருக்கிறதா? தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? தேமுதிக, அதாவது பிரகாஷ் ஜவடேகர் வருகை என்று பார்ப்பதை விட தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான் இதில் மிக சுவாரஸ்யமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் இருந்த தேர்தல்களை போன்று அல்லாமல் தேமுதிக தொடர்ச்சியாக ஒரு மௌனத்தை காத்து வருகிறது. அதாவது மௌனம் என்பதை தாண்டி வரக்கூடிய அனைத்து தலைவர்களையும் சந்திப்பது என்று தனது பேர வலிமையை தொடர்ச்சியாக தேமுதிக கூட்டி வருகிறது என்றுதான் அரசியல் பார்வையாளர் விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இதுதான் எங்கள் முடிவு, இந்த அடிப்படையில் இந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறோம் என்பதை அறிவிக்காமல் எந்தெந்த கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பது அந்தந்த கட்சிகளின் உரிமைகள் சார்ந்து இருந்தாலும் ஒரு நீண்ட இழுபறிக்கு பிறகு முடிவெடுக்காமல் இதுதான் எங்கள் முடிவு என அறிவிக்க வேண்டிய ஒரு நிலையை தாண்டி வரக்கூடிய அனைத்து தலைவர்களையும் சந்திப்பது என்கிற நிலை என்பது தேமுதிக தொடர்ச்சியாக எடுத்து வருகிறது. பிரகாஷ் ஜவடேகரை சந்தித்துவிட்டு 1 மணி நேரத்திற்குள் அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தேமுதிக தரப்பு விளக்கம் அளிக்கிறது. திமுகவுடன் கூட்டணிக்கு செல்வார்களா மாட்டார்களா என்பதற்கான பதிலை இதுவரை தேமுதிக தரப்பு வெளியிடவில்லை. ஒருபுறத்தில் திமுகவுடனான பேச்சுவார்த்தைகள் ஒரு இறுதிக்கட்டத்தை அடைந்து விட்டது என சொல்லப்பட்டாலும் அதிகாரப்பூர்வமாக அது இன்னும் வெளிவரவில்லை. அப்படி அதிகாரப்பூர்வமாக வெளிவராத ஒரு சூழலில் தேமுதிக கூட்டணிகள் இறுதியாகிவிட்டன என்று ஆங்காங்கே செய்திகள் பரவக்கூடிய அதே நிலையில் தற்போது பிரகாஷ் ஜவடேகரை 2வது முறையாக விஜயகாந்த் சந்தித்தால் அவர் யாருடன் செல்கிறார், எந்த மாதிரியான கூட்டணி அமைக்க விரும்புகிறார் என்கிற கேள்வி மறுபடியும் ஒரு விவாதத்திற்கு உள்ளாகும். காஞ்சிபுரம் வேடல் மாநாட்டில் கூட்டணி குறித்த முடிவை அறிவிப்பார் என்று கேட்கபோது தொண்டர்களிடம் அந்த கேள்வியை அவர் ஒப்படைத்துவிட்டு மாநாட்டை முடித்தார். கிங்காக இருக்க வேண்டுமா, கிங் மேக்கராக இருக்க வேண்டுமா என்று அந்த நிலையை தொண்டர்களிடம் கொடுத்தார். அதற்கு பின் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டம், வேட்பாளர் நேர்காணல் என பல இடங்களில் கூட்டணி குறித்து தொண்டர்களிடமும் கட்சி நிர்வாகிகளிடமும் ஒரு கருத்து கேட்டதாக நாம் அறிய வருகிறோம். அப்படி ஒரு நிலையில் இன்றைக்கு மீண்டும் பிரகாஷ் ஜவடேகரை அவர் சந்தித்தால் திமுகவோடா அல்லது பாரதிய ஜனதாவோடா என்ற அந்த 2 விஷயங்களுக்குள் விஜயகாந்த் மாறி மாறி பயணித்து வருவதைத்தான் நம்மால் இந்த நிலையில் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனெனில் 2005ஆம் ஆண்டு கட்சி தொடங்கிய போது திமுக அதிமுகவுக்கு மாற்று என்ற ஒரு கோஷத்தை முன்வைத்துத்தான் தேமுதிக ஆனது உதயமாகியிருந்தது. ஆனால் 2011ஆம் ஆண்டு அதில் ஒரு கொள்கையை சமரசம் செய்து கொண்டு அதிமுகவோடு தேமுதிக கூட்டணி வைத்திருந்தது. தற்போது 2016ஆம் ஆண்டில் மீண்டும் திமுகவோடு கூட்டணி அமைத்தால் திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று சொல்லப்பட்ட முழக்கத்திலிருந்து தேமுதிக முழுவதுமாக விடுபடும் என்கிற ஒரு அச்சம் தொடர்ச்சியாக தேமுதிக தரப்பில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. செம்மல், பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற நிலையில மத்திய அமைச்சர் ஒருவர் இந்த நேரத்தில் சென்னை வந்திருக்கிறதோட பின்னணி முக்கியத்துவம் என்னவா இருக்கும்?
தம்பி தமிழரசன் ரொம்ப சரியான கேள்வி அது. அதாவது இது போன்ற விவகாரங்கள் பிரகாஷ் ஜவடேகர் சென்னை வருவது ஏன் என நாம் விசாரிக்கும் போது தன் துறை சார்ந்த அலுவலுக்காக வந்திருப்பதாக ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. ஆனால் பொதுவாக பாராளுமன்ற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் எந்த ஒரு மத்திய அமைச்சரும் துறைசார் நடவடிக்கைகளுக்காக வெளியூர் பயணங்களை மேற்கொள்வது கிடையாது. இது முழுக்க முழுக்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கானதுதான் என்பதை அதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை சற்று பின்னோக்கி பார்த்தால் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னை வந்திருந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் பிற கட்சி தலைவர்களை சந்தித்த பிரகாஷ் ஜவடேகர் பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர் அமித்ஷாவை சந்தித்து இந்த சந்திப்புகள் குறித்த விளக்கங்களை அளித்திருப்பதாகவும் என்னென்ன கோரிக்கைகள் இந்த கட்சிகள் சார்பில் வைக்கப்பட்டது, அதற்கு எந்தெந்த கோரிக்கைகளுக்கு நம்மால் இசைவு தெரிவிக்க முடியும் என்று கட்சியின் கருத்தை அமித்ஷாவிடம் அறிந்து வந்து தற்போது அமித்ஷாவின் கருத்தை இந்த கூட்டணி கட்சி தலைவர் இந்த கட்சி தலைவரோடு பேசி கூட்டணி அமைப்பது என்கிற முயற்சியில் ஈடுபடுவதற்காகவே பிரகாஷ் ஜவடேகர் இங்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இரண்டு விஷயங்களில் பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக மீது அதிருப்தியாக இருப்பதாக நமக்கு வரக்கூடிய செய்திகள் சொல்கின்றன. ஒன்று, பிரகாஷ் ஜவடேகருடனான சந்திப்பு முடிந்தவுடன் மரியாதை நிமித்தமானது என்றே அதை அவ்வளவு அவசரமாக விளக்கமளிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்றும், மறுபுறத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்களை கொண்டு திமுகவுடனும் தேமுதிக தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. திமுக தேமுதிக கூட்டணி இறுதியாகிவிட்டது என்றெல்லாம் செய்திகள் வரக்கூடிய நிலையில் அது குறித்த ஒரு மறுப்போ அல்லது அது பற்றி எந்த விதமான தெளிவான நிலைப்பாட்டை அறிவிக்காமல் இருக்கக்கூடிய சொல்லில் ஒரே நேரத்தில் இரண்டு கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது ஏன் என்கிற ஒரு அதிருப்தி என்பதும் பாஜகவினுடைய தேசிய தலைமைக்கு இருப்பதாக அறிய வருகிறது. இந்த இன்றைய பயணம் பிரகாஷ் ஜவடேகர் இன்றைய பயணம் இரண்டு விவகாரங்களை முன்னிறுத்தியதாக இருக்கிறது. ஒன்று, தேமுதிகவோடு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி அமைக்கலாமா இல்லையா, அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பதற்கான ஒரு இறுதி வடிவத்தை பெறுவது. ஒருவேளை தேமுதிகவுடன் கூட்டணி அமைந்துவிட்டால் அடுத்த கட்டம் என்ன என்றும், ஒருவேளை தேமுதிகவுடன் கூட்டணி அமையவில்லை என்றால் வேறு என்னென்ன கட்சிகள் இருக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கிற அடிப்படையில் அந்த கட்சி தலைவரோடு பேசுவதற்கும் பாரதிய ஜனதா தலைமை தயாராக இருப்பதாக தெரிகிறது. அடுத்ததாக என்ன வாய்ப்பு அவர்கள் முன் இருக்கிறது என்று பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சி தான். பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க தயார் என்று அறிவித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி பாமக இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு கோரிக்கை தான் ஒரு முக்கியமான விவாதத்துக்குரிய கோரிக்கையாக இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டால் பாரதிய ஜனதாவோடு பாமக கூட்டணி வைப்பதில் எந்த விதமான சிக்கலும் இருக்காது. மறுபுறத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து சமுதாய தலைவர்களை பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் முரளிதர் ராவ் கமலாலயத்தில் சந்திக்க இருக்கிறார். ஒருவேளை தேமுதிகவோட கூட்டணி அமைக்காவிட்டால் பல சமுதாய கட்சிகளோடு இணைந்து தேர்தலை சந்திப்பது என்கிற முடிவும் பாரதிய ஜனதாவிடம் இருப்பதாக நாம் அறிய வருகிறோம். தம்பி கண்டிப்பா செம்மல், பிரகாஷ் ஜவடேகர் சென்னை வந்திருக்கிறார். கூட்டணி குறித்து பேச்சு நடத்த அவர் வந்திருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. இது குறித்த உங்களுடைய விரிவான அலசல்களுக்கு நன்றி.